அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூர் அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم اجعل كلامي آخر لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. ثبت أقدامنا على دين الإسلام وبسنة أحوال رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. أما بعد، رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب الجنب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا. وعن زينب امرأة عبد الله قالت خطبنا رسول الله صلى الله عليه وآله وسلم يا معشر النساء تصدقن ولو من حليكن فإنكن أكثر أهل جهنم يوم القيامة. رواه الترمذي. சர்வ புகழும் தனித்தோனாகிய வல்லவை மிக்க யாரும் நிகராக முடியாத ஹுவல்லாஹு அஹது சமது என்னும் பரிசுத்தமான பேரொளியாகிய அல்லாஹுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ், லாக் லாக் சுக்கூர். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். சாந்தியும் சமாதானமும் காரூன்ய நபி சையதுல் காயினாத் அஹ்மது அல் முர்தலா முஹம்மது அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் சுத்த சத்திய நேரிய நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய உத்தம சஹாக்கள் கிளையார்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த இமாம்கள், முஹத்தீஸ், முஃபஸ்ஸிர், முஅல்லிம், முஹத்திப், முவஅ்இதீன், முஅல்லிமீன், ஆலிம், சூஃபி, நல்லோர்கள், நாதாக்கள், மூமின்கள், முத்தகீன்கள், முஸ்லிஹீன்கள், முஸ்லிஹாத்துக்கள், சாலிஹீன்கள், அப்ரார்கள், நம்முடைய தாய் தந்தை
உண்மை விசுவாசத்தை பெற்று வெற்றி கண்ட நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் கருணையும் கடாட்சமும் ஷஃபாத்தும் மாநபியின் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானின் தொடர் சென்று கொண்டே இருக்கின்றது. நம் உயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10 குறிப்பிடும்போது அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார். இதற்கு முன்னால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா வ ஹலாலன் தய்யிபா என்ற துஆவை நாம் ஓதி வந்தோம். இப்போ அதில் ஏறத்தாழ 2 மாதங்கள் 60 நாட்கள் கழிந்து ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா 70 முதல் 10 நாள் முடிகின்றது. இதில் ரஹ்மத்து யாரை கொண்டு கிடைக்கின்றது? நிறையா மக்கள் விலங்குவதை போன்று நடித்து விலங்குகளை போன்றுதான் இன்றைக்கு வாழக்கூடிய சூழல்கள் இருக்கு. ரஹ்மத்துன்னா என்ன? அந்த ரஹ்மத் யாரை கொண்டு எப்படி கொடுக்கப்படுகின்றது? ரஹ்மத்துடைய நோக்கங்கள் என்ன? ரஹ்மத்தின் மூலமாக இவனுக்கு கிடைக்கின்ற வெற்றி வாகை என்ன என்பதனையெல்லாம் மானிட சமூகம் மறந்துவிட்டு காஃபிலீன்களுடைய கூட்டத்தில் இருந்து அறிந்ததை போன்று நடித்து வேஷமிட்டு நடிகைகளாக இந்த உலகத்தில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கான். சுருக்கமா அல்லாஹ் இந்த முதல் 10 ரஹ்மத்தை ஒட்டுமொத்தமாக எங்க வச்சிருக்கான்? அஊது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். 14 உலக ஆலமீன்களுக்கு ரசூலை ரஹ்மத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான், அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த ரஹ்மத்தின் மூலம்தான், அந்த ரஹ்மத்தின் அருள்தான், அந்த ரஹ்மத்தின் ரசூல் தான் இந்த புனிதமான ரமலானில் அவர்களுக்கு தோற்றுவிக்கப்பட்ட முஸ்ஹப் அல் குர்ஆனுல் கரீம் பெற்று ரமலானிலே ரஹ்மத்தாக, ரமலானிலே குர்ஆனை ஓதி கேட்க, தராவீஹில் ஓத, துஆக்களின் மூலமாக நமக்கு ரஹ்மத்தை பெற்றுத் தருவதற்குண்டான வாக்கியங்களை நமக்கு வரிசை கிரமப்படுத்தி கொடுத்துருக்கான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வமா அர்ஸல்நாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ். நபியே, உங்களை மக்களுக்கு பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக நாம கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஆயத்தில் மக்ஃபிரத்தை பற்றி இணைத்து பார்க்கணும். அடுத்து ஒரு ஆயத்தில் சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லக்கது ஜாக்கும் மினல்லாஹி நூறுன் வ கிதாபுன் முபீன். அல்லாஹ்விடத்திலிருந்து பேரொளியும் கரந்தமாகிய பேரொளியும் வந்திருக்கு. அந்த பேரொளி யார்? ரசூலுல்லாஹ். அந்த பேரொளியின் மூலமாக இத்துக்கும் மினன் நீரான். இந்த 3 ஆயத்திற்கும் 3 விதமான தொடர்பு இருப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன குறிப்பிறான்? வாபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை வணங்குங்க, இணை வைக்காதீங்கன்றான். இப்போ நிர்மூட மூடிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால்,
எதுக்கெடுத்தாலும் சிறுக்கு பிதுகத்து அப்படின்ட்டு கிறுக்கர்கள் சொல்கிறாங்க. சிறுக் அப்படின்னா என்ன? அலா அல்லா துஷ்ரிக் நபில்லாஹி ஷைஆ, வஸ்துவை கொண்டு அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காத. இன்னல் சிறுக்க லுல்முன் அதீம், சூரா லுக்மான்ல வருது. இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம், இருள் என்று சொல்றான். அப்போ இன்னைக்கு சிறுக்கின்ற வேறு வார்த்தை இருக்க, அது எதை குறிப்பிடுகிறது? நல்லோர்கள் நாதாக்களை முஆனகா செய்வது, அவருடைய பொற்கரங்களை முத்தமிடுவது, நெற்றியை முத்தமிடுவது, புனிதமான இறை நேசர்களுடைய ரவுலாவிற்கு சென்று யாசின் ஷரீஃப் ஓதி துஆ கேட்பது, தர்காவிற்கு சென்று அங்கே நாம் கலாமுல்லாவை ஓதி துஆ கேட்பது, இவைகளெல்லாம் சிறுக்கில் கட்டுப்பட்டவைகளா என்றால் இல்லை. அறிந்ததை போன்று அறியாதார்கள் ஆண்களும் பெண்களும் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய அவங்களுக்குள்ள சிறுக்கு இருக்கு என்பதை அவங்க இன்னும் விளங்க முடியல. ஒரு 4 பெண்கள் உட்கார்ந்து வட்டமிட்டு கொண்டு ஆலிமாவா, ஏண்டா ஆம்பளைங்க போதுனா ஆலிம் இல்லைன்ற, பெரிய ஆலிமா அவங்க நடிச்சுக்கிறாங்கன்ற, ஆலிம்களை சட்ட ரீதியாக நடக்க மாட்டாங்கன்ற. சரி, இதெல்லாம் ஒரு புறவை. உன்னுடைய இனத்தவர்கள் அந்த கொள்கையை, தவ்ஹீதுடைய கொள்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த இனத்தவர்கள் 4 பெண்கள் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் என்ன பேர்? டிஸ்கஸ். இதுக்கு பேர் தாவா, இதுக்கு பேர் தாலீமா. எப்படி? வட்ட மேஜை மாதிரி. ஐநா சபையில் வட்ட மேஜை போடுவான். போட்டாண்டா என்னன்னா அநியாயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். வட்டமேஜை மாநாடுண்டா என்ன? அங்கே அநியாயம் நடக்க போகுது, அநியாயத்தை தீர்ப்பு செய்ய போகுதுன்னு அர்த்தம். அதுதான் ஐநா. நாங்கள் அதுக்குள்ளே இருக்கின்றோம், அநியாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருப்போம்னு தான் அர்த்தம். ஐநா, ஐ மை ஒய், அங்கிட்டு போனால் ஒய்ஃப். 4க்கு 4 அர்த்தம் இருக்கு. நன்னூலிகளுக்கு தெரியாமல் இருக்காது. அப்போ எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்க? வாங்க சொன்னால் வேண்டாம், எது வேண்டாலும் செஞ்சுக்கலாமா, அது மாதிரி நார்மல் வேலை செஞ்சுக்கலாமா? இதை மக்களுக்கு அநியாயத்தை பரப்புகிறாங்க. இது தவறா இல்லையா? ஒன்று. இரண்டாவதாக, அல்லாஹ் குர்ஆனில் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன்றான் குர்ஆன் ஷரீஃபில். நல்லா அர்த்தத்தை எடுத்து பார்க்கணும். அதோட நீளங்கள், அளவுகள், கொள்ளளவுகள் என்ன, அதில் என்ன கூறப்பட்டிருக்கு என்பது அந்த ஆயத்துடைய சிந்தனையை கொண்டு வரணும். பசிர்களே திண்டாடக்கூடிய ஆயத்துக்கு சும்மா எல்லாத்தையும் இந்த கரும்புருக்காவை அணிஞ்சுக்கிட்டு உட்காந்து பேசுகிறதுனால நாம் எதையும் அடைஞ்சிட முடியாது. அநியாய பேச்சுக்கள், அகங்கார ஓங்கார அடக்குமுறைகள் அதுகளால் பேசப்படுது. என்ன சொல்கிறாங்க? சுத்தமில்லாமல் குர்ஆனை தொடலாம். சுத்தமில்லாமண்டா என்னண்டா? பெண் ஹைலாக இருக்கும்போது. அப்போ குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கான்ல? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், ஒளிவில்லாமே தொடக்கூடாது. இந்த குர்ஆனை தொடுவதானால் பரிசுத்தம் தேவை. மாற்று மத சகோதரர்கள் தங்களுடைய வழிபாடுகளின் போட்டாக்களை தொடுவதானாலும் கூட குளித்து சுத்தமில்லாமல் தொடமாட்டாங்க. காலையில் ஜனாபத்து, பெருந்தொடக்குடைய சட்டங்கள் என்ன? ஒரு சில ஹதீஸ்களில் சில விளக்கங்கள் வந்திருக்கும். நீர் இல்லாத காலங்கள், ஜனாபத்தில் எப்படி நடப்பது, உறவு கொண்டால் எப்படி இருப்பது என்று ஒருத்தன் ஒளி செஞ்சுட்டு தொழுவு போனான். தண்ணியே இல்லை, தயமத்தில் போகிறான். ஆனால் தண்ணி வந்துருச்சு. தயமம் அங்கே பாத்தில். அந்த இடத்துல ஒளி செஞ்சுட்டு தான் தொழுகணும்.
ஏன்? தண்ணியை கண்ணால் பார்த்துட்டான். கிடைக்காத போது வேற, அது சக்கராத்துடைய நிலை. ஒன்றுமே கிடைக்கல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. உறவு கொண்டுட்டான், குளிக்க நீர் இல்லை, சுத்தபத்தம் இல்லை, ஆனால் அமல் செய்யாமல் இருக்க முடியாது, அதனுடைய சூழல்கள் வேற. அதை கொண்டு வந்து பொதுவாக இதை இழிவுபடுத்தக்கூடிய நோக்கத்தோடு ஹைலோடு நாம் குர்ஆனை ஓதலாம். இந்த நிர்மூலமுடிய சொல்கிறது. சரி, ஹைலை பற்றி குர்ஆன்ல எல்லாம் என்ன சொல்கிறான்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபகுத்தசிலுன் நிசாஅ அனில் மஹீல் குல் ஹுவ அதன். பெண்களிலிருந்து நோவினை தரக்கூடிய ஹைல் வந்து விட்டால் நீங்கள் ஒதுங்கிக்கங்கன்றான். ஹைல் வரும்போது பெண்ணையே தொடாதேன்றான் அல்லாஹ். காரணம் என்ன? அது ஒரு வகையான நோவு. இது சுருக்கமாக இந்த ஹைல் வர்றதுடைய நோக்கம் என்னென்னா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கோதுமை கனியை சொர்க்கத்தில் திண்டாங்க. அதை திண்டதுனால தான் பட்டாடை பறந்து நிர்வாணமாக உலகத்தில் எரியப்பட்ட போது அந்த கோதுமை கனியின் ஒரிஜினல் ரசனை தான் அந்த ஹைல். பாவகாரியத்தை செய்துவிட்டு அதிலே குர்ஆனை கையில் ஏந்தி நாம் ஓதலாமா, தொடலாமா? கூடவே கூடாது. இதுக்கு என்ன கமாண்டுங்க? ஒரு பொம்பளை வந்துட்டா உத்து பார்ப்பாங்க, கமாண்டு போடுவானுங்க. இன்னைக்கு செல்போன் கையிலே வந்து விட்டது என்பதற்காக வேண்டி செல்லரிக்கின்ற ஈமான்களை செல்லரிக்கின்ற பேச்சுக்களை எல்லாம் பேச்சு உளறி திரிகின்ற உலர் வாயர்கள் இரண்டு தரப்பிலையுமே இருக்காங்க, ஆண்லையும் பெண்லையும். ஹைல் என்பது ஒரு அபகடனம், பெண்களுடைய உபாதை. குல் ஹுவ அதன்டான்ல ஃபகுதசிலுன் நிசாஅ அனில் மஹீல் சொல்றான்ல. அப்போ அதனுடைய நிலை மூலம் அந்த 6, 7 அல்லது 11, 12 அவங்க உடம்பை பொறுத்து, லேடிஸுடைய உடம்பை பொறுத்து அந்த இது அவர்களுக்கு என்ன தமிழில் தீட்டுண்டுவாங்க, அரபியில் ஹைலு, இங்கிலீஷில் மென்சஸ். இன்னொன்று சேர்த்து சொல்லிக்கிறவாங்க, எது ஸ்டைலாக பீரியடிஸு. பள்ளிக்கூடத்தை எத்தனாவது பீரியடு, 3வது பீரியடு நடக்குதுன்ற மாதிரி இவங்களுக்கு பீரியடிஸு. இப்படியெல்லாம் பல பேரை வைக்கிறாங்க. சரி, எப்படியோ வச்சுட்டு போகட்டும். அதில் எப்படி நடக்கணும்? ஒழுங்குமுறை ஒன்று இருக்குது. இன்னல் இஸ்ஸத லில்லாஹி வ ரசூலிஹி. நல்லா சிந்திக்கணும். இஸ்ஸத் கண்ணியம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும், பிறகு மூமினுக்கு தான். ஏன்? இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் வகுத்த வழிபாதை இது வறுத்தெடுக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு ஆளாக்கிடுறாங்க. இதெல்லாம் ஒரு சபையில் போட்டு பேச வேண்டிய பேச்சா? இதெல்லாம் யாருக்கு இன்னைக்கு தெரியல. ஒரு காலத்தில் பெண்கள் அந்த பஞ்சு தயாராகாத போது காட்டனின் பழைய துணிகளை உபயோகிப்பாங்க ஹைலுக்கு. அதுக்காக இந்த காலத்தில் அதுங்க உபயோகிக்கிறாங்கண்டா இல்லை. அதில் பல நவீனம் வந்துருச்சு, மட்டமானதுலேருந்து நயம் வரைக்கும். 2 நாள் வச்சாலும் அது நனையாத வரைக்கும், இப்படி அது விலைக்கு தகுந்தது மாதிரி உற்பத்தி ஆகிருச்சு. இப்போ நவீனத்தில் மாறிக்கிட்டாங்க. இப்போ இந்த நவீனத்தில் மாறியவர்கள் பழைய நிலையை கொண்டு வருவாங்களா? கொண்டு வர மாட்டாங்க. முதல்ல எல்லாம் அலசி காய போட்டு மறுபடியும் உபயோகிப்பாங்க, இல்லை என்ன செய்வாங்கன்னு தெரியாது, அது வேற விஷயம். அப்போது ஹைலுடைய நேரத்தில் ஹைலுடைய நஜீஸ் படும்போதே சுத்தமாக இருக்க வேண்டிய நாம் சுத்தமற்ற நிலையில் குர்ஆனை தொட்டு ஓதலாம் என்பதோ அல்லது மடியில் வைக்கலாம் என்பதோ நிர்மூட மூடிகளின் அறிவை இழந்த செல்லரிக்கப்பட்ட ஈமானவர்கள் இப்பேற்பட்ட ஒரு செயல்களை எல்லாம் பேசி தருவதை பார்க்க முடியும். பொதுவாக பாங்கு சத்தத்தை கேட்டால் சாப்பிட்றத நிப்பாட்டணும், ஒன்றுக்கு கொள்ளைக்கு போகிறத நிப்பாட்டணும்.
பாங்கு சொல்லும் போது ஒன்றுக்கு ஓடக்கூடாது. நீ இயல்பு மார்க்கத்தை செய்வதற்கு இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் இயற்கையின் மாதம், உபாதைகள் நீக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இது இறையால் அங்கீகரிக்கப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். ஆனால் இன்னைக்கு மக்களுடைய நிலைகள் என்ன? ரொம்ப கோரமாக, அலங்கோலமாக அறிய வைத்து மக்களை வெளியெடுத்து கொண்டிருக்காங்க. ரொட்டீனாக செய்கிற வேலையை செய்யலாமா? ஒருத்தர் கூட்டிகிட்டே இருக்காங்க, பாங்க சொல்லுது, போடு, என்ன அவசரம், செத்தா போக போகிற, பாங்க முடிஞ்சதுக்கு பிறகு துவா ஓதிட்டு கூட்டு. அப்போ அல்லாவை பற்றி அழைக்கின்ற பொழுது, அவனுடைய வணக்கத்திற்கு அழைக்கின்ற பொழுது என்ன நீ மரியாதை கொடுக்குற? உன்னுடைய நஃப்ஸில், உள்ளத்தில் நீ அப்படிதான் இயற்கையாக நடக்க வேண்டும் என்று நீ நினச்சி இதுதான் இயற்கை மார்க்கம் என்று நினைத்தால் நீ நடப்பது செயற்கையின் மார்க்கத்தின் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்க. கேட்டால் மூதாதையர்களை பின்பற்றணுமான்னு கேட்குறான் மூதேவி. சும்முன் புக்கும் முன் அழியன் ஃபகும்லா எரிஜிட்டான்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எப்பொழுதுமே இயற்கை, இஸ்லாம் எப்பொழுதுமே பழமை, இஸ்லாம் எப்பொழுதுமே முதுமை, இஸ்லாம் எப்பொழுதுமே அங்கீகரிக்கப்பட்ட அந்த முத்திரையோடு இருக்கின்றது. அதை யாரும் மாற்றவோ மாற்றி அமைக்கவோ அதற்கு ஒரு ஒச்சப்பெயரை கொண்டு வருவதோ சிறுக்கு என்ற பெயரில் அவர்களுக்கு கிறுக்கு பிடித்திருக்கலாமே தவிர அது இணை சிறுக்காக ஆக முடியாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அலா அல்லாஹ் துஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. இப்போ சிறுக்குண்டா என்ன? அல்லாஹ்விற்கு ஒரு இலாகை கொண்டு வந்து செயல்பாடில் செயற்கை கொண்டு வந்து வைக்கிறது. அல்லாஹ் இயற்கையானவன், கதீமானவன், ரவுஃபுர் ரஹீமானவன். அவனுக்கு நிகர் அவனே தான், வேறு எதையும் சேர்க்க முடியாது. செயல்பாடுகளில் சில மாற்றங்கள், ஜியாரத்து சுன்னத்து, கபரஸ்தானுக்கு சென்று துவா செய்வது சுன்னத்து, பிறகு நல்லோர்கள் நாதாக்களை கண்ணியம் செய்வது ஒரு சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே அமர்ந்திருக்கும் போது அவர்களை சந்திக்க வர்றவர்களுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்து நின்ற சம்பவங்களும், அவர்கள் போட்ட அந்த மேலாடையின் அந்த துண்டு அங்கிகளை விரித்ததும் இருக்கு சம்பவத்தில். சும்மா ஹதீஸ் இருக்கு இது இருக்குன்னு போட்டு பொரோடு பண்ணிக்கிட்டே இருந்தா, பிரட்டிக்கிட்டே இருந்தா வாழ்வை பிரட்டி எடுத்துருவான். அது இப்போ தெரியாது, தெரியும் நேரத்தில் விளங்கி கொள்வார்கள். தெரிந்ததை சொல்லிக் கொடுங்க, அமல் செய்ய வைங்க. அதை பற்றி வேணான்னு சொல்ல முடியாது. சும்மா மக்களை குழப்புறதுக்காக வேண்டி அது கொடுமா இது கொடுமா, சப்ஸ்கிரைப், மசா அல்லா, இன்சா அல்லா அப்படின்றத பெருமைப்படுத்தி தன் பெயரை வெளிப்படுத்துவதற்காக ஷைத்தானின் பெயரை வெளியிடுவதை போன்று ஆக்கி கொண்டால் அதிலே நவீனமான குற்றங்களையும் செய்கைகளையும் வெளிப்படுத்துகிறாங்களே தவிர கதீம் பூர்வீகமானது அங்கே வராது. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வபில் வாலிதைனி எஹ்சானா, உங்களிலே பெற்றோர் இருந்தால் எஹ்சானோடு நடந்து கொள்ளுங்க. இப்போ யார் நடக்கிறாங்க? தாயை கேட்குறான், உனக்கெல்லாம் கட்டப்படணுன்ற அவசியம் இல்லை. தாயுடைய பேச்சை கேட்டு நடப்பதில் தான் சோனம் உண்டு. சுருக்கமாக சொல்லுவாங்க, தகுத்த அக்குதாமி உம்மஹாத்திக்கும் ஹதீஸ். தாயின் பாதத்துக்கு கீழ் சுவர்க்கம். அப்படின்னா பாதத்துக்கு அடியில் உள்ளங்காலில் இல்லை, அவர்களுக்கு அடிபடிவதன் மூலமாக, ஹிதுமத்து செய்வதன் மூலமாக. பிறகு வபில் குர்பாவல் யதாமுவல் மசாக்கீன், சொந்த பந்தங்கள், யத்தீம்கள், மிஸ்கீன்கள், வல் ஜாரில் குர்பா, பக்கத்து வீட்டுக்காரர்கள், வ ஜாரில் ஜன்பு, நம்மளை தொற்றெடுத்தவர்கள், சாஹிபில் ஜன்பு, அதற்கு தொற்றெடுத்தவர்கள், வபுனி சபீல், அல்லாஹ்வுடைய பாதையிலே கல்விகள் ஞானங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள். பிறகு மா மலக்கத்து
வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுக்கு வசதிக்காக ஏற்பாடு செய்து வேலை கிளம்பிய ஆள்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்பு கான முக்தாலன் ஃபஹூரா, இவர்களுக்கு நீங்கள் இஹ்சான் செய்யுங்க. எத்தனை பேர் அல்லாஹ் சொல்லியிருக்கான்? தாய் தந்தை, சொந்த பந்தம், யத்தீம், மிஸ்கின், ஜாரில் குர்பா, ஜாரில் ஜன்பு, சாஹிபில் ஜன்பு, ஒரு 7 பேர்த்த அல்லாஹ் சொல்லியிருக்கான். பிறகு இப்னி சபீல் 8, பிறகு மா மலக்கத்து ஐமானுக்கும் 9, பிறகு சதக்கா தர்மம் ஒளியில் பல இது இருக்குது. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வணங்குறதோடு மட்டும் நின்றாமல் பேர் உதவி புரிங்க. இப்போ ஃபிர்காவாக தான் இருக்காங்க. தவீதுக்காரவங்களுக்கு தான் உதவுவாங்க, தாமுகக்காரவங்க அவங்களுக்கு தான் உதவுவாங்க, எஸ்ஐவோ அவங்களுக்கு தான் உதவுவாங்க, சுன்னத் ஜமாத் அவங்களுக்கு தான் உதவுவாங்க, பொதுமக்கள் அவங்களுக்கு தான் உதவுவாங்க. இல்லை, இந்த திருச்சியில் எவ்வளோ ஊரில் சகருக்கு ஏழைகளுக்கு சாப்பாடாக்கி போடப்படுது. இந்த திருச்சியில் யாராவது ஏழைகளுக்கு சாப்பாடாக்கி கொடுக்குறாங்களாண்டா அவங்க சாப்பாடை திங்காமல் இருந்தால் சரின்ற வாழ்வு தான் இன்றைக்கி இங்கே இருக்குது. ஒரு காலத்தில் அள்ளி கொடுத்தார்கள் இந்த திருச்சி மாநகரத்தில். இன்றைக்கி விருச்சி மாநகரமாக ஆகி போயிருக்கு. மிஸ்கீன்களுக்கு உணவு வழங்குறது இல்லை, நோம்பாளிகளுக்கு வழங்கப்படுறதில்லை. யார் யாருக்கோ தேவையில்லாமல் அள்ளி வீசுகிறாங்க, அவனை புகழ்ந்தால் அள்ளி கொடுக்குறாங்க, அவன் கூட இருந்தால் அள்ளி கொடுக்குறாங்க. தேவை உடையவர்கள் வறியவர்களுக்கு கொடுக்கறதில்லை. சகரில் ஒரு அரை மூட்டை அரிசி, காமூட்டை அரிசியை கொடுக்கறதுக்காக மணிக்கணக்கில் நிப்பாட்டி கூட்டமாக்கி பேர் எடுக்கிறதுக்காக இப்படி செய்கிறாங்க. ஆனால் அதே அரிசியை அவர்கள் இருப்பிடத்திற்கு கொண்டு சகர்களுக்கு ஒரு 10 சகருக்கு ஜாஸ்தி வேணாம், வெறும் அரிசி கொடுக்குறத விட 10 நாள் நோம்புக்கு ஒவ்வொருவரும் நீ யாருக்குப்பா கொடுத்த அங்கே கொண்டு கொடுங்க. ஒரு நாள் 10 நாள் 10 நாள் 10 நாள், ஒரு மாதம் நோம்பு முடிஞ்சு. ஒரு நோம்புக்கு 10 நாளைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்க. இன்னொருத்தர் உணவு கொடுத்தாச்சு, இன்னொருத்தர் உடை, இன்னொருத்தர் நோன்பு செலவு, பிறநாள் செலவு. எவ்வளோ சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் விட்டு போட்டு எல்லாம் முடிஞ்சு 27 அன்னைக்கு ஒரு 3 கிராம் பட்டை, ஏலக்காய், இஞ்சி, 5 கிராம் நெய், ரேஷன் அரிசி மாதிரி சாப்பாடு இந்த குஸ்காவுக்கு. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியல. இதுதான் இப்போ வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர் பையில் பார்க்கும்போது. நாம் அல்லாஹ் சொன்னபடி செய்யணும். எப்படி சொல்கிறான்? வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ வபில் வாலிதைன் இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கின் வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுப் வ சாஹிபில் ஜம்ப் வப்னி சபீல் வமா மலக்கத் ஐமானுக்கும் செய்யுங்க. பிறகு சொல்கிறான், இன்னல்லாஹ் லா யுஹிப்பு கான முக்தாலன் ஃபகூரா, தற்பெருமை உடையதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பெருமைக்காக புகழுக்காக மணிக்கணக்கில் வெயிலே அல்லது இரவிலே நிப்பாட்டி வரிசை கிரமப்படுத்தி அவர்களை அல்லோலோல் பட்டு கொடுப்பது அல்லாஹ் பிரியப்படுவதில்லை. இது ரமதானில் அமல்களில் முக்கியமான பிரத்யோகமான அமல். முதல் 10 நோன்புக்கு ஒரு சாரார் கொடுங்க, வீடு தேடி போய் கொடுங்க. நாளைக்கு நோன்பு வருதுன்றா இன்றைக்கே கொடுத்துருங்க. 10 நாள் சகருக்குங்க. 10 நாளைக்கு என்ன உணவு தேவை ஒரு ஆளுக்கு? 5 பேர் 3 பேர் இருப்பாங்க. முதல் லிஸ்ட் எடுங்க, போடுங்க, பள்ளியில் வச்சு கொடுங்க, இல்லையா வீடுகளில் போய் கொடுங்க. ஒட்டுமொத்த ஜகாத் பைத்துல் மால். அதுதான் இன்றைக்கி என்னடா பைத்துல் மால்னு போரோட போட்டுக்கிட்டு அழகாக இருந்தால் ஒரு வருஷம், மூக்கு பள்ளி எத்தி இருந்தால் ஒரு வருஷம், கிழிஞ்ச ஆடை போட்டு ஏழைகளாக இருந்தால் ஒரு வருஷம், அதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு நம்மால்றா 2 மூட்டை தூக்கு, எல்லாம் பாதுகாக்கணும். தர்மங்களில் மிகச்சிறந்தது அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக கொடுக்கப்படுவது தான். அதனால் ரஹ்மத்துடைய 10 முடியுது. நாம் மிஸ் பண்ணிடாம இனியாவது நமது வாழ்வை தெளிவுபடுத்த அந்த ரஹ்மத்தை மாணவியின் வாழ்க்கையின் அடிப்படையில் நாம் பெற்று அனுபவிக்க அல்லாஹ் சொன்ன இந்த ஆயத்தின் முழு நோக்கங்களையும் எடுங்க. குழப்பதற்காக வேண்டி எதையும் முன்னோட்டை எடுத்து சென்று நீங்கள் வட்டமிட்டு ஐநா சபையை போன்று நடத்தினால்
அன்று ஆரம்பித்த ஐநா இன்றைக்கு கொய்னா பொய்னாவாக மாறி போயிருக்கு. அதுதான் ஏற்படும். சத்தியம் வெல்லும், அசத்தியம் அழியும். குல் ஜா அல் ஹக்கு வஸஹல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து ரஹ்மத்தை நிறைவுடுகின்ற இந்த 10வது தராவீகில் எல்லா வளமும் நலமும் பெற்று நாம் வாழ, அடுத்து மக்ஃபிரத்தை நோக்கி நாம் செல்ல அல்லாஹ் கைகாலிலே சலாமத்தையும் அஃபையும் ஆஃபியத்தையும் ரமலானிலே புத்துயிர் பெற்ற நிலை உடைய மக்களாக நம்மை ஆக்கி, இன்னும் நமக்கு தேவையான அத்தனைகளையும் சகருடைய செலவு, துணிமணியுடைய செலவு, ஏழை எளியோருக்கு கொடுக்கும் செலவு, 3ஐயும் அல்லாஹ் நமக்கு தாராளமாக வழங்குவானாக. கடன்கள் இருந்தால் அடைப்பானாக. எங்களுக்கு ஒன்றால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு முறாவை நசீபாக்கி சத்தியத்தின் கீழ் சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவின் உண்மை நிலையை அறிந்து அமல் செய்ய, குழப்பக்காரர்களின் குழப்பங்களிலிருந்தும் அவர்களுடைய சொல்களிலிருந்தும் முழு உலகத்தையும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாக, அவர்களுக்கும் ஹிதாய் செய்வாயாக. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.